வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட்டு 2023-24 வந்து டிஃபென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன டைமோட இந்த டைம் வந்து 4.79% வந்து அதிகமாக பட்ஜெட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கும் OROP 3க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத பற்றியும், ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸில் வந்து புதிய அலர்ட் மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு சிலர் எல்லாம் கேள்வி கேட்குறீங்க, எதனால் வந்து இந்த மாதிரி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலான விளக்கமும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஏ பில், கேஎஸ்பியில் வந்து நம்ம சிஏ பென்ஷனருக்கான சிஏ பில் கிளைம் பண்ணும்போது ZSB ஜில்லா சைனிக் போர்டு வந்து அதை அப்ரூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா RSBயை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். ஏன்னா இது வந்து நம்ம கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து பென்ஷனருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து எப்படியெல்லாம் தேடலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாகவே வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு உங்கள் ப்ராப்ளம் ரிலேட்டடான வீடியோ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. ஸோ அது ரிலேட்டடாக வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் 2024 வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து அதிகமான எந்த ஒரு பயனும் இல்லைனாலும் டிஃபென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.79% வந்து 2023 பட்ஜெட்டோட 2023-2024 பட்ஜெட்டோட இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.79% வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போன வீடியோவில் வந்து 2 லெட்டர் கொடுத்தோம். ஸோ அதில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோக்சபாவில் வந்து OROP 3 பற்றி கேட்ட கேள்விக்கு வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனான்ஷியல் இயர்லேயே வந்து டோட்டலாக என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ OROP 3 வந்து அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான பதிலும், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா DESW டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மென் வெல்ஃபேர் வந்து ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. 3 சீஃபுக்கும், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சீஃபுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லெட்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் கொடுத்துருந்தாங்க. அதே போல் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும் கொடுத்துறாங்க. ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா OROP 3 பற்றி அந்த டேபிள் வந்து ரிலீஸ் ஆகலை. கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா மூலிமா தெரிய வந்திருக்கு. ஸோ அது வந்து எப்படி அப்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் இந்த பட்ஜெட்டில் வந்து 4.79% அதிகம் ஆகிறதுனால ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ECHSக்கான அந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.41 லட்சம் கோடி வந்து ECHSக்காகவே கொடுத்துருக்காங்க டிஃபென்ஸில், MODக்கு வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ் பென்ஷனுக்கு, ஸோ டிஃபென்ஸ் பென்ஷனுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் 1.41 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 1,41,205 கோடியும் போன டைம் கூட இந்த டைமு 2.17% 2.17% வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக கொடுத்துருக்காங்க டிஃபென்ஸ் பென்ஷனருக்காக பட்ஜெட்டில். ஸோ இந்த 2.17% OROP 3க்காக கூட இருக்கலாம். ஸோ இந்த OROP 3க்காக இந்த 2.17% வந்து அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா பென்ஷனருக்கு வந்து இந்த வருஷம் வந்து கொடுக்க வேண்டிய தொகை வந்து அதிகமாக இல்லை. ஏன்னா யாருக்கெல்லாம் ரிவைஸ் ஆகணுமோ OROP 2ல் வந்து அந்த டேபிள் படி என்ன ரிவைஸ் பண்ணணுமோ அதுபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி எல்லா பென்ஷனருக்குமே 90% வந்து பென்ஷன் வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ OROP 3ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் விடுபட்டவங்களுக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் பென்ஷன் ரிவைஸ்டு ஆகாது இருக்கோ அவங்களுக்கும் இப்போ வந்து இந்த பணத்தை வச்சு கொடுக்கறதுக்காக இந்த டிஃபென்ஸ் பென்ஷன் பட்ஜெட்டில் வந்து 1.41 லட்சம் கோடி வந்து ஒதுக்கி இருக்கலாம். ஸோ இதுக்கும் OROP 3க்கு நம்ம ஏற்கனவே 2 லெட்டர் பார்த்தோம். அந்த லெட்டருக்கும் வந்து கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கும். அதனால தான் டிஃபென்ஸ் பென்ஷன் பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 32 லட்சம் பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸில் வந்து மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. PDA பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி வந்து மாறி இருக்கு. ஸோ இன்னைக்கு டேட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனது தெரியாமல் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20% பென்ஷனர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் உங்கள் அக்கம் பக்கம் பென்ஷனர் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனது தெரியுமா தெரியாதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஸ்பார்ஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. ஏன்னா நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் ஸ்பார்ஸுக்கு கொடுக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் வந்து பென்ஷன் உங்களுக்கு வந்து ஸ்டாப்பேஜ் ஆகலாம். யாரெல்லாம் ஸ்பார்ஸுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காது இருக்கீங்களோ அவங்க. இதுக்கு முன்னாடி பென்ஷன் வந்து கொடுத்தவங்க உங்களுக்கு வந்து CPPCயாக இருக்கும், இல்லை DPDயாக இருப்பாங்க. ஸோ அந்த DPDஓக்கோ இல்லை CPPCக்கோ நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களோட இந்த மாதம் ஜூலை மாதத்தோட பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 31ஆம் தேதி கிரெடிட் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகாது போகலாம். அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட
பிவிடி வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். பென்ஷனர் டேட்டா வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிவிட்டு உங்களோட ஸ்பார்ஸில் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. ஸ்பார்ஸில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப்பேஜ் இல்லாமல் கண்டினியூவாக போயிட்டுருக்கும். ஸோ அதே போல் ஜீவன் பர்மான் ஆப் மூலிமா நம்ம எப்படி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அது வந்து தப்பாக கொடுத்தீங்கன்னாக்கா எப்படி வந்து அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே ஸ்பார்ஸ்ன்ற அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்காது இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் கூட உங்களோட பென்ஷன் டேட்டா வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டும் பார்சல் அப்டேட் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஸோ லைஃப் சர்டிஃபிகேட் ஒரு டைம் தான் கொடுக்கணும், அது அப்டேட் ஆகலை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் 2 முறை 3 முறை கொடுத்தா கூட சரி, லாஸ்ட் டேட்டில் எப்போ வந்து நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ அதே டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு டியூ டேட்டாக வந்து வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ் வெப் போர்ட்டலில் வந்து இப்போ அந்த நியூ அலர்ட் மெசேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சர்டிஃபிகேட்டோட லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி வந்து அலர்ட் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் டியூ டேட் வந்து செக் பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து உங்களோட பிபிஓ நம்பரையோ இல்லை உங்கள் அக்கௌண்ட் நம்பரையோ போட்டு உங்களோட டேட்டாவை செக் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவலாக இதுக்கு முன்னாடி எப்படி லாகின் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போவும் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸ் பில்லு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜில்லா சைனிக் போர்டு ZSBனாக்கா ஜில்லா சைனிக் போர்டு இது வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா RSBயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டெப்பும் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஜில்லா சைனிக் போர்டும் கிளியர் பண்ணியாச்சு, ராஷ்ட்ரிய சைனிக் போர்டும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேந்திரிய சைனிக் போர்டு KSB மட்டும்தான் வந்து அப்ரூவல் பண்ணணும். ஸோ அது வந்து பெண்டிங்காக இருக்குது. அவங்க எப்போ வந்து அப்ரூவல் பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜூலை 22லேருந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் யாரெல்லாம் CA பில் இன்னும் கிளைம் பண்ணாது இருக்கீங்களோ வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து CA பில் வந்து கிளைம் பண்ணுங்கள். இது எப்படி வந்து கிளைம் பண்ணணும், எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட CA பில்லு நீங்களே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வேற ஒருத்தரோட உதவியோ இல்லை வேறு யாரையோ தேடி போகணுன்ற அவசியம் இருக்காது. அப்படி உங்களால் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி வாங்க, நானே கூட உங்களுக்கு பண்ணித்தரேன். இந்த மாதிரி CA பில்லு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு குழந்தைக்கும் வருஷத்துக்கு 12,000 வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 குழந்தைங்களுக்கு வந்து கிளைம் பண்ணலாம். காலேஜில் படிக்கிறாங்க, என்னால் வந்து CA பில் வந்து கிளைம் பண்ண முடியல அப்படின்றவங்க நீங்கள் வந்து தமிழ்நாடு வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ESM தம்பிஸில் வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்காரு மாணிக்க சார் வந்து. ஸோ அவரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் CA பில் கிளைம் பண்ணாதுங்க இல்லை ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்க அவங்களோட கிளைம் வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னாக்கா அவர் மூலிமா அவர்கிட்ட பேசி நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவரும் வந்து தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு ESM தம்பிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயுமே அதை பற்றி டீட்டெயிலாக வந்து போட்டிருக்காரு. அதையும் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு CA பில் கிளைம் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அவர் மூலிமாவும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். இது ஏன் சொல்கிறேன்னாக்கா பழைய வீடியோ பார்க்க சொல்லி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருமோ என்கிட்ட ஏற்கனவே பேசினவங்க என்ன ப்ராப்ளம் சொன்னாங்களோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் நம்ம வந்து அதிகப்படியான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ப்ராப்ளம் ரிலேட்டடான ஒரு பென்ஷனருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாக்கா அது எப்படி சால்வ் பண்ணணும் இல்லை எப்படி வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வீடியோ தான் நம்ம வந்து அதிகப்படியாக வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி டேட்லையுமே பென்ஷன் ப்ராப்ளம் இல்லாத 99% வந்து ப்ராப்ளம் இல்லாத பென்ஷனரே கிடையாது. ஸோ அதனால் எல்லா பென்ஷனருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது ரிலேட்டடான வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து தனித்தனியாகவே வந்து பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.